சரி தோத்துட்டோம், அதுக்கு அதையே நினைச்சுக்கிட்டு முடங்கிட மாட்டேன். இந்த தோல்விக்கு நானே பொறுப்பேற்றுக்கிறேன். திமுக ஒரு பெரிய பின்னடைவை சந்திச்சிருக்கு, அதை நாம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இது நிச்சயமா நாம எதிர்பார்த்த ரிசல்ட் இல்ல. இதுக்கு அவர் காரணம் இவர் காரணம்னு யாரும் யார் மேலையும் பழி போடாதீங்க. தலைவரா இந்த தோல்விக்கு நானே பொறுப்பேற்றுக்கிறேன். எலெக்ஷனா இருந்தாலும் கரெக்ஷனா இருந்தாலும் உங்ககிட்ட தான் வந்தாகணும். மக்கள் தான் எல்லாம். இதனால கட்சியோட எல்லா லெவல்லையும் தேவையான மாற்றங்களை செய்ய போறேன். அடுத்த 100 ஆண்டுகளுக்கும் இந்த இயக்கம் உயிர்ப்போடு இயங்கும், உங்களுக்காக இயங்கும். உடன்பிறப்பே நீங்க சொல்லுங்க, நான் கேட்கிறேன். ரிசல்ட்டுக்கு பிறகு என்னவெல்லாம் நடந்துச்சு, என்ன நடக்குது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். 2 வாரமா எல்லா வீடுகள்லயும் நியூஸ் சேனல் தான் ஓடிட்டே இருக்கு. அந்த அளவுக்கு பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாம போகுது. வெற்றி கிடைக்கும் போது எனக்கு தான் அந்த கிரெடிட் வந்து சேருது. அப்போ தோல்வி அடையும் போதும் அந்த பழிய நான் தான் ஏத்துக்கணும். அதுதான் ஒரு நல்ல தலைவருக்கான இலக்கணம். சரி தோத்துட்டோம், அதுக்கு அதையே நினைச்சுக்கிட்டு முடங்கிட மாட்டேன். உடனே அப்டேட் ஆகி மீண்டு வருவேன். நம்ம எல்லாருமே அப்படிதான் வரணும். அதுக்கு உங்களோட ஆலோசனைகள், பரிந்துரைகள், ஐடியாக்கள் எனக்கு வேணும். இந்த தேர்தல் முடிவுகளுக்கு என்ன காரணம், திமுக இன்னும் எப்படியெல்லாம் உங்களுக்காக உழைக்கணும்னு உங்களோட கருத்துக்களை ஓப்பனா சொல்லுங்க. அதுக்காகத்தான் இந்த உடன்பிறப்பின் குரல் வெப்சைட். இதுல உங்க கருத்துக்களை பதிவிடுறது ரொம்ப சிம்பிள். உங்க வாய்ஸ்லயே பேசி கருத்துக்களை சொன்னீங்கன்னா அதுவே டைப் ஆகிடும். நேரடியா நீங்களே டைப் பண்ணியும் சொல்லலாம்.